அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 days free online வீணா கிளாஸ் உடைய எபிசோட் 81 சக்சஸ்ஃபுல்லி 80 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்வரஜதி பார்த்தோம், ராரவேலு ஸ்வரஜதி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜதிஸ்வரம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்வரஜதிக்கும் ஜதிஸ்வரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வரஜதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்வரம் கொடுத்து அந்த ஸ்வரத்துக்கான சாகித்யம் கொடுத்து நம்ம வாசிக்கிறது, ஸ்வரமும் சாகித்யமும் சேர்த்து வாசிக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஸ்வரஜதி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜதிஸ்வரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜதியை போல ஒரு ஸ்வரங்களை வந்து நம்ம பாடுறோம். மேக்சிமம் இது வந்து பரதத்துல வந்து பரதம் கத்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். ஸ்வரஜதி ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன் அது. ஸோ வெறும் ஸ்வரங்கள் மட்டும் ஒரு பாட்டா ஒரு ஜதி போடுற மாதிரி பாடுறதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜதிஸ்வரம் அப்படின்னு சொல்றது. ஸோ இதனுடைய ராகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரவாகம் அப்படின்ற ஒரு ராகத்துல அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற ஜதிஸ்வரம் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஜதிஸ்வரங்கள் போட்டிருக்கோம், பட் தாளத்தோட போட்டது கிடையாது. இதுல வந்து நம்ம தாளத்தோட பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய ராகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரவாகத்துல அமைஞ்சிருக்கு. இதோடைய தாளம் வந்து திஸ்ர ஏகம். ஓகேங்களா? திஸ்ர ஏக தாளத்துல அமைஞ்சிருக்கு. 1 2 3. திஸ்ரம்னா 3, ஏகம்னா வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம அலங்காரத்திலே பார்த்திருப்போம். சதுஸ்ர ஏகம் பார்த்தோம், இப்போ வந்து திஸ்ர ஏகம் நம்ம பார்க்க போறோம். ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 அவ்வளவுதான் வந்து இதோடைய தாளம். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக ரூபக தாளம் கூட போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இயற்றினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீத கலாநிதி பொன்னையா பிள்ளை அப்படின்றவர் வந்து இந்த ஜதிஸ்வரம் இயற்றியிருக்காரு. ஸோ இந்த சக்கரவாகம் ராகம் அப்படின்றது வந்து 16வது மேலகர்த்தா ராகம், அதாவது மாயமாலவு கவுளையோடைய அடுத்த ராகம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோடைய ஸ்வரங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மேல தூக்க வேண்டாம், அந்த வீணையை எடுத்துக்கோ, போய் அங்க இருக்குல்ல உள்ள அந்த வீணையை எடுத்துக்கோ போ, எல்லோ கலர் வீணைய, புது வீணையை எடுத்துக்கோ போ. சோ இப்போ வந்து இதோடைய ஸ்வரங்கள் என்னென்னன்றத பார்க்கலாம். சா ரி 1 கா 3 மா 1 பா தா 2 நீ 2 சா. ஓகேங்களா? திருப்பி சொல்றேன். சா ரி 1 கா 3 மா 1 பா தா 2 நீ 3 சா. ஓகேங்களா? இப்போ இதோடைய ஸ்வரஸ்தானங்கள் சொல்றேன். ஷட்ஜம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவத்தம், கைஷிகி நிஷாதம். ஓகேங்களா? சோ வந்து நம்மளுக்கு நார்மலா சரணி வரிசை வாசிக்கிறது சரி க மா பா வரைக்கும் வரும். இந்த தாவும் நீயும் மட்டும் இந்த ராகத்துக்கு வேரி ஆகும். அதாவது தா 2வும் நீ 2வும் பேசுது நம்மளுக்கு. அதாவது சதுஸ்ருதி தெய்வத்தம் பெரிய தாவும் நீ 2 சின்ன நீயும் பேசுது. கைஷிகி நிஷாதமும் சதுஸ்ருதி தெய்வத்தமும் நம்மளுக்கு பேசுது. ஓகேங்களா? இப்ப இதோடைய ஆரோகணம் அண்ட் அவரோகணம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படி நகர்ந்துக்கோ, இப்படி போ, இப்படி போ. சா ஓபன், ரி 1 கா 3 மா பா தா 3. ஓகே, தா 3 நீ 2 சா. ஓகேங்களா? தா 3 நீ 2 சா. இதான் ஆரோகணம் அண்ட் அவரோகணம். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோடைய ஆரோகணம் அண்ட் அவரோகணம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதுக்கான நோட்ஸை வந்து டீட்டெயில்டாக கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு சில புக்ஸ்ல தான் இருக்கும். ஜதிஸ்வரம் ஸ்வரஜதி இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால இதுக்கு பல்லவி அனுபல்லவி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இங்க வா, இந்த வயர் எடுத்து போட்டுக்கோ. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மொத்தம் 4 லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். மீதி செகண்ட், தேர்ட், மீதி 3மே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா பா
ஓகே ஸோ தாளம் 1 2 3 1 2 3 சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா பா த நீ. ஓகே தாளம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ சா நீ த பா நீலாம் கவனிச்சு வாசிங்க, நான் ராகம் வேடி பண்றோம் இல்லையா. குர்ரா சரி இப்படி போ இங்க போய் உட்காருப்போம். ஃபர்ஸ்ட் சால மீட்டணும், இன்னொரு தடவை பாடி காட்டுறேன் பாருங்க. சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா பா த நீ சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா பா த சா 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 நீ த பா மா க ரி சா த நீ சா க மா பா த நீ சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா பா த நீ. ஓகேவா? இப்போ எப்படி ப்ளே பண்றதுன்னு பார்க்கலாம். மூவி கீழே இறங்கு மூவி முடிச்சிடற மூவி, ஒரு நிமிஷம் இறங்கு மூவி வழுக்குது மூவி பாசம் தான் அந்த வீணை எடுத்துக்கோ போ, அங்க வீணை இருக்கு பாரு. சா தாளம் ஓகே சா சா நீ த எல்லாமே மீட்டணும். சா சா நீ த பா பால தாளம் பா மா க ரி சா ஓகே மா க ரி சா 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 நீ சா சா நீ த பா மா க ரி சா. அடுத்தது தனி சா ஓகே தனி எப்படி போடுறேன்னு பாருங்க. 2 விரல் எடுத்துக்கோம். தனி சா ஓகே தாள இந்த விரல் அடுத்து நீல வச்சுட்டு சா தனி சா க மா ப த நீ ஓகே க மா எல்லாமே மீட்டணும். க மா ப த நீ ஓகே திருப்பி சா சா நீ த பா மா க ரி சா ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? இதோ முடிச்சிட்டேன் இரு. ஓகேங்களா? திருப்பி சொல்றேன் பாருங்க. சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா ப த நீ சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா ப த நீ சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா ப த நீ. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஓவரால் 4 லைன்ஸ் இருக்கு. அதுல இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 100 days free ஆன்லைன் வீணா கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்லோவா நான் இப்ப எப்படி டெய்லி கிளாஸ்ல சொல்லி தரணும் அந்த மாதிரியான லைன்ஸ் 1 ஹவருக்கு உங்களால என்ன வாசிக்க முடியும், ஒரு நாளைக்கு உங்களால என்ன வாசிக்க முடியும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ல தான் வந்து நாங்க வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ 100 days வீணா கிளாஸ் அப்படின்னா ஒரு நாள்ல வரணும், ஒரு நாள்ல வந்து ஜதிஸ் வரும், ஒரு நாள் ஸ்வரஜதி அப்படின்னு எடுத்துருங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த மாதிரி எடுக்க முடியாது. அது வந்து வேற, அந்த மாதிரி எடுக்கிற கிளாஸஸ்ன்றது வேற. அதுக்கு வந்து நான் நார்மல் சீரீஸா போட்டுட்டு போயிடுவேன் இல்லையா. ஸோ இந்த 100 days free ஆன்லைன் வீணா கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களால ஒரு நாளைக்கு என்ன பிளே பண்ண முடியும், என்ன பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்து நாங்க இப்ப ரெகுலர் கிளாஸ் வந்து இந்த ஜதிஸ்வரம் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் சொல்லி தருவோம், 2வது லைன் போக மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் முதல்ல ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஜதிஸ்வரம்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்வரம் ரேஞ்சுக்கு இருந்துட்டு இப்ப வந்து நீங்க ஸ்வரஜதி ஜதிஸ்வரம் வரும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு கிளாஸ் நீங்க வரீங்க, டைரக்ட் கிளாஸ் வரீங்கன்னா ஒரு லைன் தான் எங்களால எடுக்க முடியும், ஒரு லைன் தான் உங்களாலேயே வாசிக்க முடியும். ஸோ அதை ஒரு மைண்ட் செட்ல வச்சுட்டு தான் நாங்க ஒரு லைனா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போமே தவிர்த்து ஒரு நாள் உட்காந்தா ஜதிஸ்வரம் ஃபுல்லா இதான் வாசிச்சுட்டு இதான் வாசிங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றது கிடையாது. ஒரு இடத்தையும் நம்ம வந்து ரொம்பவே கிளியரா நுணுக்கமா நம்ம வந்து சொல்லி தரோம் அப்படின்னும் போது கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம பாடணும்ல, இப்போ அதை எப்படி ப்ளே பண்றதுன்னு பார்க்கலாம். தாளத்தோட திஸ்ர ஏகம் 2 3 1 2
3. இதை வந்து ரூபகத்திலையும் போடலாம், நல்லா தான் இருக்கும். 1 2 3 ரெண்டுத்துக்கும் கவுண்ட் ஒன்று தான். இதோட தாளம் திஸ்ரேகம். ஓகேவா? இப்போ ப்ளே பண்ணலாம். சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா ப த நீ. ஓகேவா? இப்போ ஹை பிட்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாவுக்கு தாளம் சா சா நீ த பா. ஓகே, சா சா நீ த பா மா க ரி சா. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம மா சரி க மா பா வரைக்கும் நம்ம மாயமாலோகோலையில பார்த்ததுதான். தாமும் நீயும் மட்டும் தான் மாறுது. ஓகேவா? சா தாளம் சா சா நீ த பா மா க ரி சா. ஓகேவா? பால தாளம் வரும் பா மா க ரி சா. அடுத்தது செகண்ட் ஸ்ட்ரிங்ல வர மாதிரி இருக்கும் த நீ சா. ஓகே, இதுல ஓபன் சா தாளம் வந்துருச்சு. த நீ சா த நீ. தெரியுதா? தா வந்து இந்த விரல் வைக்கிறேன், நீக்கு இந்த விரல். ஓகே, திருப்பி சொல்றேன் பாருங்க. சால தாளம் சா சா நீ த பா. இந்த பால தாளம் சா சா நீ த பா மா க ரி. இந்த சால தாளம் சா த நீ சா. ஓகே, த நீ சா. அடுத்தது காவுக்கு முன்னாடி, அதாவது தட்டிட்டு பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. க மா ப த நீ க மா ப த நீ க மா. தட்டிட்டு அதுக்கப்புறம் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் தாளம் மட்டும் போட்டுட்டு புரியுதுங்களா? இப்ப திருப்பி ப்ளே பண்ணுவோம். சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா ப த நீ. சோ இதுவே வந்து 2 முறை, அதாவது 2 டைம்ஸ் வந்து இதே லைனே வரும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ராகம் இது சக்கரவாகம் அப்படிங்கிறது. நிறைய சினிமா பாடல்களுமே வந்து இந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சினிமா பாடல்கள் நிறைய இதில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா பைரவி இந்த மாதிரி ராகத்தில் அமைஞ்சிருக்குன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. பட் ஆனால் இதில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ திருப்பி ப்ளே பண்ணுவோம். இதுவே வந்து ட்வைஸ் பாடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த லைன் கவனிக்கணும். இன்னைக்கும் நான் இதை சொல்றேன், நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் இந்த லைனும் நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஸ்வரம் நம்மளுக்கு ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா ஸ்பீட் நோட்ஸ் வரும்போது ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் நல்லா கிடைக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? சரி கரி சரித சரி கரி சரித பாத நீத பமக. புரியுதுங்களா? சரி கரி சரித ஹை பிட்ச்ல. புரியுதா? சரி கரி சரித எல்லாமே மீட்டணும். பாத நீத பமக பாலத்தாளம் சரி கரி சனித பாத நீத பமக. ரி க மா க ரி சனித நிசா. ஓகே, ரி தாளம் ரி க மா க ரி சா ரி சனித நிசா. ஓகே, அடுத்தது செகண்ட் ஸ்ட்ரிங்ல சோ பொறுமையா வாசிச்சு பாருங்க. ஓகேவா? தெரியுதா எப்படி நான் ஃபிங்கர் யூஸ் பண்றேன்ட்டு? நீத நீசா நீத நீசா த நீச நீ க சரி க ம ப த நீ.
ma ga ni sa ni da ni sa da ni sa ri ga ma pa da ni. திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல sa ni da ma ga ni sa da ni sa ga ma pa da ni. ஓகேவா? சரி கரி சனி த பாத நீ த பமக ரீ க மா க ரி சனி த நி ச த நி ச ரி க ச ரி க ம ப த நீ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணுங்க. சரி கரி சனி த பாத நீ த பமக ரீ க மா க ரி சனி த நி ச த நி ச ரி க ச ரி க ம ப த நீ. ஓகேவா? ஓகேவா? அவ்வளவுதான். இதோட வந்து இந்த 2 லைன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இந்த 2 லைனை வந்து தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எகைன் ஒரு தடவை நான் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் வந்து பாடி காட்டுறேன் பாருங்க. சா சா நீ த பா மா க ரி சா த நீ சா க மா ப த நீ சா ரி க ரி சா நீ த பா த நீ த ப ம க ரீ க மா க ரி ச நி த நி ச த நி ச ரி க ச ரி க ம ப த நி சா சா நீ த பா மா க ரி சா த நி சா க ம ப த நீ. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதோட வந்து இந்த 2 லைன்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட வந்து இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாகவே எண்ட் ஆகுது. ஸோ பொறுமையாக தான் நம்ம வந்து ஒரு லைன்ஸும் பார்க்க முடியும். சில பேருக்கான கெப்பாசிட்டி வேற, சில பேருக்கான கெப்பாசிட்டி டிஃபர். ஒருத்தவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒருத்தவங்களால வந்து ஒரு தடவை கேட்டதுமே வாசிக்க முடியும், ஒரு சில பேரால் அந்த மாதிரி வாசிக்க கண்டிப்பாக முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டீட்டெயில்டாக ஸ்லோவாக தான் நம்மளால சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் சில பேர் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருப்பீங்க, சில பேர் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ தான் பேசிக்ஸ் போவாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஓவரால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இதுவே வந்து ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் இன்னும் எவ்வளோ ஸ்லோவாக ஒரு பிகினருக்கு எடுக்கணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் எடுக்கிறதே ஸ்பீடு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இன்னும் எவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லி தான் நான் எடுக்கணும்னுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இப்போ பார்த்த 2 லைன்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் இல்லையா, தனியாக நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு தடவை ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. என்னோட வாசிக்கிறதோட சேர்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா கிளியராகவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு மிஸ்டேக் வந்து உங்களுக்கு தெரியும். இல்லை பக்கத்தில் எனக்கு எங்கேயாவது கிளாஸ் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற கிளாஸுக்கு நேர் கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். ரொம்ப கிரிட்டிக்கல், எனக்கு இங்கே கிளாஸே கிடையாது, ரொம்ப அப்ராடில் இருக்கிறவங்களாம் பாவம்பா, அவங்களுக்குலாம் கிளாஸஸே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில பீப்புள்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று ப்ரிஃபர் பண்ணுறோம். டைரக்ட் கிளாஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நேரில் போய் அட்டென்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா நேரில் போய் கற்றுக்கும் போது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆன்லைன்லையும் கண்டுபிடிக்க முடியும், பட் ஆனால் நேரில் போய் கற்றுக்கிற அளவுக்கு ஆன்லைனில் வந்து உங்களால் கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால
நிறைய கற்றுக்கோங்க. நேரில் கிளாஸ் இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க, பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் என்னைக்கு வேணால் வந்துடும், ஸ்லோவாக வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் நோட்ஸ் போகும்போது ரொம்ப பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி யாராவது வீணை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு எபிசோட் 82 எபிசோடில் நம்ம வந்து தேர்ட் லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.